மாதிரி ரெண்டு டீமே வந்து ஒன் ஆஃப் சூப்பர் டூப்பர் டஃப் டீம் தான். ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்லை, ரெண்டும் மோதி பழச்சதில்லை. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இந்த ரைமிங் டைமிங் நல்லா இருக்கு. ஆகாஷ் நல்லா சாப்பிட்டு கைய கழுவுறாரு பாருங்க. ரெடி ஆயிட்டு இருக்காருண்ணே, ரெடி ஆயிட்டு இருங்க. லாஸ்ட் மேட்ச், இன்னைக்கான லாஸ்ட் மேட்ச் எஸ்டிஎஸ் விளையாட போகுது. அதுக்கு முன்னாடி இரண்டாவது சுற்றுக்கான முதல் போட்டி எல்எல்எஃப் அண்ட் சட்ராஸ் தூக்கி அடித்தாரு. இதுக்கு தாங்க டாஸ் வின் பண்ணி அவங்க கிட்ட பேட்டிங் கொடுத்திருக்காங்க. பெருமையே பெருமை இன்னும் இருக்கு. மறுபடியும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. Oh my god, starting with the two ரெண்டு பால் ரெண்டு பேங்கர் 6 ஸ்கொயர் லெக்ல. இந்த ஸ்டார்ட் நான் எதிர்பார்க்கலையே. ஓகே, ஹோப்ஃபுல் பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, முதல் ரெண்டு பால் 6 போயிருக்குது. ஸோ ஹேட்ரிக் 6 விழுகுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் தாண்டி இந்த பால்ல வந்து டாட் பால் போட்டு ஹேட்ரிக் 6 வருமா? பதில் சொல்லுங்க பாப்போம். டாட் பால் வராதுன்னு சொல்றேன். டாட் பால் நான் சொன்னது கரெக்டா நடந்துச்சு. எஸ், அங்க பேட்டரி சிரிக்கிறாரு. ஓகே, சேஞ்சா பேச போட்டு நம்ம ஏமாத்திட்டாங்க. இருந்தாலும் அடிக்க வேண்டிய பால் அது அப்படின்னு. அதுதான் சேஞ்ச் ஆஃப் பேஸ் தான் காரணம். ரொம்ப எதிர்பார்ப்பாடா இருந்தாரு பவுலரோட திறமை. again that is the ball buddy, that is the ball. and மறுபடியும் வந்து கொஞ்சம் ஸ்லோயிஷா போட்டு ஒரு கட்டர்ஸ் மாதிரி போட்டு and அங்க வந்து டோ எண்ட்ல போட்டதனால இன்னொரு டாட் பால். ஆஹா, கம் பேக் கொடுத்திருக்காருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டெலிவரி போட்ட பாலுங்க நல்ல பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ், ரொம்ப அது ஏத்துக்க முடியாது. செகண்ட் பால் நல்ல லென்த்ல தான் போட்டாரு. பட் பேட்ஸ்மேன் திறமையான பேட்ஸ்மேன், அது நல்ல பேஸ்ல தூக்கி காட்டி அடிச்சாரு. கரெக்ட் சங்குமாரண்ணா, ஃபர்ஸ்ட் பால் சொல்றீங்கல்ல? ஆமா, அது லோ ஃபுல் டாஸ் சங்குமாரண்ணா. எடுத்து தூக்கி முட்டி போட்டு பேட்ஸ்மேன் லைட்டா பெண்ட் பண்ணி அதை கன்வர்ட் பண்ணிட்டாருங்க. கரெக்ட்டா முட்டி போட்டு ஸ்வீப் மாதிரி ரெண்டு பாலுமே நல்ல பால் தான் சொல்றீங்க. கண்டிப்பா ரெண்டு பாலும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல பால். அந்த லாங் ஆன்ல ஃபீல்டர் இல்லாதால அவருக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு பேட்டை ஃப்ரீயா விடுறதுக்கு. அதனால ஃப்ரீயா விட்டாரு, கிளியர் ஆயிடுச்சு. சோ அடுத்த 3 பால் செம கம்பேக்ங்க. 4 பால் ஓவர் முடிவுல ஸ்கோர் 13. கிரேட் கம்பேக். ஃபர்ஸ்ட் 2 பால் 2 6 கொடுத்துட்டு அடுத்த 4 பாலுக்கு ஒரே ஒரு ரன் கொடுத்துட்டு போறாருங்க. சோ ஜஸ்ட் பவுலர் திங்ஸ் என்னால முடியும் அப்படின்றத மறுபடியும் காமிச்சிருக்காரு. ஸோ முதல் ஓவரில் 13 ரன்னு. ஓகே, ஆக்சுவலாக நான் முதல் 2 பால் நான் எதிர்பார்க்கல இப்படி ஸ்டார்ட் ஆகணும். பட் ஆனால் கடைசி அடுத்த 4 பால் வந்து ஓரளவு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பவுலர் எப்படியா கம்பேக் கொடுப்பாருன்னு. பட் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரன்னு அப்படின்ற கணக்கில் வந்து கொடுப்பாருன்றது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த கணக்கு நல்லா இருந்துச்சு. 13 ரன் ஆன் த போர்ட் இப்போதைக்கு முதல் ஓவர். ஓவரோட முதல் பால் வந்து கண்டிப்பா பவுண்டரி போயே ஆகணும்ன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேட்டர்ஸும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்கில் தான். ஏன்னா முதல் பாலே ஒரு 6 பவுண்டரி அடிச்சா பவுலருக்கு ஒரு ப்ரெஷரு. ஓகே, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோமே இந்த மாதிரி கியரை அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. நைஸ் ஐடியா. ஆனால் இது அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. மறுபடியும் பார்க்கணும். இல்லைங்க, பவுண்டரி இல்லைங்க. பால் ஸ்டாப் ஆயிடுச்சு அண்ட் 2 ரன் கம்ஃபர்டபுளா எடுத்துட்டாங்க. நான் ஸ்ட்ரைக்கர் அங்கே ஜாக்கிங் மாதிரி போயிட்டு இருக்காரு. ஏன்னா ஸ்ட்ரைக்கர் சைடு தான் அடிப்பாங்கன்றதுனால 2 ரன்னு ஒரு பவுண்டரிக்கு அப்புறம். ஓகே, இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு விக்கெட் தேவை கண்டிப்பாக.
bowling டீம் வந்து இன்னொரு டாட் பால்னா இதுக்கப்புறம் வேலையில் விக்கெட் வேணும். தூக்கி அடிச்சாரு, கேட்சான்னு பார்க்கணும். அதுக்கு இல்லைங்க, 6 6ங்க 6. ஓகே டிஜே. ஓ எந்த பாலை நான் விடுற ஐடியா இல்லன்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. மறுபடியும் ஒரு 4. ஓ மை காட், மறுபடியும் ஒரு 4. ஓகே டிஜே. ஆஹா ஆஹா, சூப்பர் டெலிவரிங்க. ஓகே, கொஞ்சம் லென்த்தை மாற்றினாலும் கொஞ்சம் மேலே போட்டார். அண்ட் அதே மாதிரி வந்து பாடி லைனு, ஸோ அதனால் ஜஸ்ட் அது ஒரு டாட் பால். வெல்கம் டாட் பால். ஓ இது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்எல்எஃப் டீம்ல லாஸ்ட் இயர் பெஸ்ட் விக்கெட் கீப்பிங் அவார்டு வாங்கின ராஜன். ஹாப்பி மேரிட் லைஃப் ராஜன். ஓ சூப்பர், ஹாப்பி மேரிட் லைஃப் ப்ரோ. ஸோ ஹனிமூன்லாம் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வராம இப்பதான் வந்திருக்காரு. ஸ்கோர் மட்டும் சொல்லுங்க. ஓவர் முடிவுல ஸ்கோர் 29. அங்க சிரிப்பை பாருங்க, வெக்கப்படுறாருங்க ராஜன். ராஜன் மட்டும் இல்லை, ராஜன் ராஜுமே புது மாப்பிள்ளை தான். அப்படிங்களா ராஜு, உங்களுக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப்ங்க. வாழ்த்துக்கள்ண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. ஆனா ராஜன் வந்து ஃபர்ஸ்ட்லாம் கூச்ச போடுவாப்புல, இப்ப கூச்செல்லாம் போயிடுச்சு. வெக்கப்படுறாரா ராஜி? கோவை பையங்க, கொஞ்சம் வெக்கம் கண்டிப்பா இருக்கும். என்ன ப்ரோ கரெக்டா? மாமல்லபுரம் பையங்க. சூப்பர் கேட்ச், அற்புதமான கேட்ச். அகைன்ஸ்ட் தி வின், கஷ்டம். நம்ம சாந்து கோல்டன் டெக் டீம் மெம்பர்ஸ்லாம் அது சிரிப்பை பாருங்க. சாந்து டீம் மெம்பர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க நான் சொல்லவா? டேய் எங்க அடிக்க வேண்டிய பால்ரா, ஏன்டா தட்டி விட்ட? ஷாட். ஆஹா ஆஹா ஆஹா, சாந்தனுக்கு அடிக்கிறத காமிச்சிருக்காருங்க. உள்ள அந்த நியூ பேட்ஸ்மேன் அடிச்சாரு ராஜ்குமார். மறுபடியும் உள்ள லென்த்து ஃபுல் லென்த்தில் போட்டாலே இப்போ என்ன ஆகுன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல் லென்த்தை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது இந்த பேட்டருக்கு நல்லது போலயே. 6, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சிங்கிள். பட் நடுவில் ஒரு விக்கெட் போயிருக்குது. சின்ன கேப்பில் ஒரு விக்கெட்டா? டோ எண்டு. ஸோ பெருசா பால் போகல. டோ எண்டில் பட்டு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் அகைன்.
ஓகே, பேக் டு பேக்காக இங்கே ஒரு விக்கெட் விழுந்தாலும் பட் ஆனால் பவுண்டரி ஃப்ளோலேயே தான் இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் தான். ஏன்னா நியூ பேட்டர் யார் வந்தாலும் ப்ரெஷரு, பட் ஆனால் அதை வந்து பெருசாகவே காட்டிக்க மாட்றாங்க. அதே தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து காலையில் இருந்து இந்த ஸ்லோவர் பால் வந்து நிறைய வித்தை காட்டி இருக்குது தான் சொல்லுவேன்ப்பா. சீரியஸ்லி காலையிலேருந்து நிறைய தடவை இதை மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, யாராவது இருக்கீங்களா? பால் லேண்ட் ஆயிடுச்சு முன்னாடியே, ஸோ அது கேட்ச் கணக்கில் ஆகாது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள், அந்த இடத்துல சிங்கிளோட ஓவர் முடியுது. மூணு ஓவர் முடிவுல ஸ்கோர் 38. இந்த பேட்லயே எங்கெங்கயோ அடிக்கிறாங்க, மறுபடியும் பேட்டை மாத்துறீங்களேங்க. தூரம் பத்தலையோ? ராசியான பேட்டை தேடுறாங்க போல. இல்ல அடிக்கிற தூரம் பத்தலையோ? மூணு ஓவர் முடிவுல ஸ்கோர் 38. ஓகே டிஜே, ஆஹா ஆஹா, யாராவது இருக்காங்களா? ஏமா இல்லைங்க, யாரும் இல்ல. boundary-யா? பவுண்டரினா? பவுண்டரிங்க. ஓகே டிஜே, கேட்சா கேட்சா, எஸ் புடிச்சிட்டாங்க, கேட்சுங்க. எஸ், அங்க பாருங்க ஒரு ஹல்க் மாதிரியான ஒரு செலிப்ரேஷன். திஸ் இஸ் த கம்பேக். ஜஸ்ட் பவுலர் திங்ஸ், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. எத்தனை பால் நீங்க 6 அடிச்சாலும் கடைசி பால் என் கையில அப்படின்ற மாதிரி ஒரு பவுலிங். புது மாப்பிள்ள அப்படியே பேட் அப் பண்ணிட்டு போப்பா ராஜன். கம் ஆன் ப்ரோ, கம் ஆன் ப்ரோ. ஓகே, மாத்தி மாத்தி விக்கெட் விழுகுது, மாத்தி மாத்தி பவுண்டரி ஃப்ளோவும் போகுது. ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்க மாட்டாங்களாப்பா. லோ ஃபுல் டாஸ், அது நல்ல கன்வர்ஷன். அண்ணன் ஒத்த கையில தான் கரெக்டா அடிச்சாரு. அவனா செம்மையா போயிருக்குது. 6. ஃபீல்டர் வெளியே போனவர் கொஞ்சம் உள்ள வந்துடுறீங்களா? ஓகே ஓகே டிஜே. விக்கெட்டுக்கு அப்புறம் வெல்கம் பவுண்டரி. ஓகே, ஃபிளிக் ஷாட் மாதிரி ட்ரை பண்ணாரு, பட் ஆனா பெருசா போகல. அண்ட் அது ஒரு சிங்கிள் லாங் ஆன்ல. இப்போ நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாட்டுங்க. எல்லா பாலையும் கரெக்ட்டா ஆல் ரவுண்டர்ஸ் ஆலத்தூர். ஃப்ளவர் சாம்ஸ் வெர்சஸ் ஆலத்தூர் ஆல் ரவுண்டர்ஸ். ஓகே டிஜே. மறுபடியும் பால போய் தேடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட். செம்ம ஸ்வீப் 6, ஸ்லாக் ஸ்வீப் செம்மையா ஃபைன் லெக் தரவில் அடிச்சிருக்காருப்பா. ஷாட் ப்ரோ.
சாங்ஸ் 2 மெம்பர்ஸ். உங்களோட ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் சாங்ஸ் 2 மெம்பர்ஸ். உங்களோட ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க எல்லாரும். நாலு ஓவர் முடிவுல ஸ்கோர் 61. ஓகே டிஜே. ஓகே ரவுண்ட் 2 ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஓகே ஆல் இல்லாத திசையில மறுபடியும் அடிச்சிருக்காரு. நைஸ் பேட்டிங். ஆக்சுவலா இன்டெலிஜென்ட் ஷாட். ஏன்னா இந்த பாலை வந்து கொஞ்சம் மாத்தி வந்து லெக் சைடு அடிச்சிருக்கலாம். ஆனா ஆஃப் சைடு ஆல் தெரிஞ்சு அடிச்சிருக்காரு. நைஸ் ஷாட். ஓகே கடைசி ஓவர் தெரிஞ்சு போச்சுன்னா ஆக்ஸலரேட் பண்ண வேண்டிய நேரம். அது பிரேக்குக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி மறுபடியும் 6. ஒரு 4 அடுத்து 6ன்னா எங்க போகுமோ இந்த கணக்கு தெரியலையே. ஓகே டிஜே. ஓ இந்த கட்டு ஓகேவா? ஓகே டிராவல் ஆயிருக்குதப்பா. டீசெண்டா போயிருக்குது ஆள் இல்லாத திசையில. ஸோ 2 ரன். செம பேட்ஸ்மேன். ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்சியோட டிவிஷன் பிளேயர் ராஜன். ஓ ஓகே அதனால தான் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கா எல்லாமே. ரைட்டு. ஓகே லாஸ்ட் 3. ஓகே ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறாங்க இங்கே. ஸ்கொயர் லெக்கை டீப்ல இருந்த உள்ளே கொண்டு வந்துட்டு டீப் எக்ஸ்ட்ரா கவர். பட் ஆனா ரிசல்ட் என்னமோ ஒண்ணா வருமா? ஐயோ சீரியஸ்லி சம் அட்டெம்ப்ட் ப்ரோ. கொஞ்சம் மிஸ். எந்த பாலையும் விடக்கூடாதுன்ற மைண்ட் செட்டை தான் உள்ள பேட்டர் வந்திருக்காரு போலயே. எல்லா பாலும் வந்து பக்கா கிளீன் ஸ்ட்ரைக்ல தான் இருக்குது இப்போதைக்கு. பேட் ஸ்விங்கு ஃபுட் ஒர்க்ல இருந்து எல்லாம் பக்காவா இருக்குது. அடுத்த பால் ஷாட் பின்னாடி ஆள் இல்ல. ஓகே லேண்ட் ஆயிடுச்சாங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க இப்போதைக்கு. அண்ட் எஸ் 2 ரன். அண்ட் 2 ரன்னோட செகண்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓவர். LLF டீம் வேற லெவலில் பேட்டிங்லாம் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணி சூப்பர் டூப்பரான ஒரு ஸ்கோர் போட்டிருக்கிறாங்க. இங்க 79 அடிச்சிருக்காங்க. வெல் டார்கெட் தான். ஆக்சுவலாக செகண்ட் ரவுண்டுக்கு தேவையான ஒரு நல்ல ஹீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிருக்காங்க. அண்ட் 80 ரன்ஸ் ஆன் த போர்ட் டார்கெட்டு. ஸோ சைலண்ட் பாய்ஸ் மறுபடியும் சைலண்டாக ஒரு சம்பவம் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். பட் இல்லாட்டி நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு தரமான டீம் ப்ரோ. LLF டீம்னா யாருன்னு மறுபடியும் பவுலிங்கில் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நான் கமெண்ட்ரியில் உத்தரவு வாங்கிக்கிறேன். எனக்கு அடுத்து வந்து துப்பாக்கியை பிடிங்க. ஆகாஷ் கமெண்ட்ரிக்கு வாங்க. ஆகாஷ் உங்கள் இடத்திலே தெளிவாக ஒழித்துக் கொண்டிருப்பது மணி சவுண்ட் சர்வீஸ். உங்கள் வீட்டு விசேஷங்கள், திருமணம், காதுகுத்து, கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் அணுக வேண்டிய ஒரு முகவரி மணி ஹண்ட் பையன் சவுண்ட் சர்வீஸ். சவுண்ட் சர்வீஸ் சவுண்ட் சர்வீஸ் சவுண்ட் சர்வீஸ். கொண்ட பெரியவர்கள் கை உடம்பி
future. Yeah. Yeah. நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் சான்ஸ் மடையத்தூர் வர்சஸ் ஆல்ரவுண்டர்ஸ் ஆலத்தூர். ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். Captain and Alathur all-rounders captain. All-rounders captain. DJ Remix King. இங்க ஒரு சின்ன முறையீடு.
மறுபடியும் டீம்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லிடுறேன், உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் அந்த பிளேயர் மேல இருந்தால் நீங்க எப்ப வேணாலுமே கேமை ஸ்டாப் பண்ணி அப்பீல் பண்ணலாம் அம்பர்கிட்ட. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு தான் மேட்சே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த இன்சிடென்ட். ஸோ தேங்க்யூ. ஆக்சுவலாக இப்போ ஒரு குட்டி டிலே வந்து சில விஷயங்கள்னால குட்டி டிலே ஆச்சு. அந்த 80 ரன் டார்கெட் எஸ் இந்த காம் பாக்ஸில் ஐ எம் பேக் ரைட் யோ. மாமல்லபுரம் டீம் LLF பவுலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 79 ரன் அவங்களோட முதல் இன்னிங்ஸ். ஓப்பனர் சூப்பரானாரு 42 of 15. ஆலத்தூர் டீம் வந்தாச்சுங்களா கேப்டன்? 2 பால்ல 2 சிங்கிள் வந்துருக்குது. ஸோ எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு உணவு விடைவேளையில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்கோ அப்படின்னு நினைக்கிறேன். சாப்பிடல அப்படின்னா சாப்பிட்ருங்கோ. ஆஹா எப்பா தம்பி இருப்பா அப்படின்னு சொல்ற செம ஃபீல்டிங்ப்பா, நல்ல ஃபீல்டிங்கு. 3 பால்ல 2. ஸோ பவர் பிளே மேண்டேட்டரி பவர் பிளேக்குள்ளே இருக்கும். 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியில். இந்த ஓவரை யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா டார்கெட்டு பட்டா சைஸில் இருக்குது. 80 ரன் அடிக்கணும் 5 ஓவரில் அப்படின்றது பெரிய டார்கெட்டு. ஆல்ரவுண்டர்ஸ், ஆலத்தூர் டீம் மெம்பர்ஸ், உங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்து வெரிஃபை பண்ணிக்கங்கப்பா. நல்ல ஒரு ஸ்கொயர் டிரைவுங்க. ஆனால் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் கைக்கு எந்த ரன்னும் இல்லை. ஸோ பிக் ஷாட்ஸ் ஆடி ஆகணும் அப்படின்ற ப்ரெஷர் பேட்ஸ்மேன் கிட்ட, பவுலர் கிட்ட. இன்னும் 2 டாட் பால் போடுவோம் அப்படின்ற ஒரு இது. பிக் ஷாட் தாங்க அடிச்சிருக்காரு, ஆனால் பேட்டில் கரெக்டாக படவில்லை. வேணான் இருக்காரு ஸ்ட்ரைக்கர். நான் ஸ்ட்ரைக்கர் பாதி தூரம் போயிட்டு ஸ்ட்ரைக்கர்கிட்ட வணங்கம்டா மாப்பிள்ள தேனியில இருந்துன்னு சொல்லிட்டே வந்திருக்காரு. அந்த அளவுக்கு நடுவில் ஓடிட்டாரு. எந்த பாதிப்பும் இல்லை. ஸ்டில் ஆஹா வானத்தை நோக்கி சென்ற அந்த பந்து கீழே வந்து விட்டது. எஸ் அண்ட் ஒரு ரன்னோட ஒவ்வொரு முடிவுக்கு வருது. ஹை நல்லா பண்றாரேப்பா சர்மா ஜி கே பேட்டா. அது என்ன 3 வாக்கா? நல்லா பண்றாரே 3 வாக்கு. டேய் நானே மண்ண நடக்க முடியாம நடக்கிறேன். शर्मा जी के बेटा முதல் ஐயா டிஜே ஒரு நிமிஷம். முதல் ஓவர் முடிவுல 3 ஸ்கோர். சோ சர்மா ஜி கே பேட்டா நீங்க வந்து 3 வாக்கு பண்ணல, மண் வாக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் சொல்லல, கோ கமெண்டேட்டர். கமிங் பேக் டு கிரிக்கெட். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா வைடுங்கோ அப்படின்னு இருக்காரு அம்பையர். வைடுக்கு ரெவியூவா? ஓகே வைடுக்கு ஒரு ரெவியூ போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட குட்டி சம்பரியா நான் முடிச்சிடுறேன். நல்லா ஆனார் ஓப்பனர் 42. அதை தாண்டி ராஜன் கிட்டே ஒரு சூப்பர் ஃபினிஷ். இருங்க சர்மாஜி சொல்லுவாங்க. வைடுக்கு இது வேணாப்பா, பிளட் பிரஷர் ஆகுதுல்ல, சுகர் பேஷண்ட் வேற சர்மா ஜி கே பேட்டா. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். இன்னும் திடீர்னு டைமிங்ல கரெக்டா பண்றான். ஐயோ ஆஹா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா சர்க்கிள்ல அடிச்சு பால் நின்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 1 ரன் மட்டுமே. LLF மாமல்லபுரம் சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. இங்க போன வருஷத்துல எங்க விட்டாங்களோ அங்கேயே பிடிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதர் எண்ட் பேட்டிங் டீம் பெரிய ஸ்கோர், பெரிய ஷாட்ஸ் ஆடி ஆகணும். சூப்பர் கேட்சுங்க, டைவிங் டேக் விக்கெட் கீப்பர் கிட்டதுப்பா. எனக்கு என்னமோ LLF மாமல்லபுரம்ல விக்கெட் கீப்பிங் பார்த்த மாதிரி இல்ல ஐயா, சொல்றேன். ரொம்ப அப்படியே மேலே ஏத்திடாதீங்க, டோனியே பார்த்த மாதிரி இருந்தது ஐயா.
டைவ் அடிச்சு ஃப்ரண்ட்ல பிடிச்சி பிடிக்கிறப்ப. ஓடியே பிடிச்சிடலாம் இந்த கேட்ச். ஃபர்ஸ்ட் பால் என்ன ஃபர்ஸ்ட் பால் வேற. அவர ஃபர்ஸ்ட் பால் அடிச்சு பாருங்க. ஆமா பேட் பின்னாடி வந்து போச்சு. ஹெல்மெட் போட்டு தான் பண்ணும் போல இதுற கொலை இல்ல நம்மள எக்ஸ்ட்ரான்னு வெச்சியா. இருடா. நல்ல கேட்ச். அந்த கேட்சோட முதல் விக்கெட்டையுமே லூஸ் பண்ணியிருக்காங்க பேட்டிங் அணியினர். பவுலிங் அணியினர் சூப்பரா ட்ரெமெண்டஸா அவங்களோட பெரிய ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். இது வந்து இப்போ வித் இவெண்ட் பால் நல்லா வர விட்டு ஸ்கொயர் லெக்ல நல்லா ஃப்ரண்ட் லெக் கிளியர் பண்ணி ஸ்கொயர் லெக் மேலே அடிக்க பார்க்கணும். பண்ணுவாரா பார்ப்போம். ஐயப்பா நல்ல ட்ரைங்க பேட்ஸ்மேன். ஆக்சுவலாக பெரிய சரியான முயற்சி. நல்ல ட்ரைல ஒரு நல்ல கேட்ச். இன்னொரு விக்கெட் பேக் டு பேக். ஐயா டிஜே DJ Remix King. சூப்பர் பாலுங்க. ரைட் ஹேண்டரை லீப் பண்ணிட்டு போயிருக்கு. கச்சாடுக்கான முயற்சி மிஸ் பண்ணியிருக்காரு. உள்ள வந்திருக்க நியூ பேட்டர். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால் மட்டுமே. முதல் ஓவர் மட்டும் இல்ல ரெண்டாவது ஓவரும் ட்ரெமெண்டஸா இருந்திருக்கு. ஐயா 3 விக்கெட் இந்த ஓவர்ல 2 விக்கெட்டா? ஓகே ஸ்கோர். காலையில அந்த சின்ன பையன் இந்த பாட்டை தானடா அவ்வளோ நேரம் கேட்டான். அப்ப எங்கடா போச்சு இந்த பாட்டு? நல்லா கரெக்டா தப்பா டைமிங்ல போடுறீப்பா. ஷாட்டுங்க பெரிய ஷாட். ஒரு ஹியூஜ் 6 ஓவர் மிட் விக்கெட்ல. ஏப்பா நல்ல ஷாட்டுங்க. இந்த முறை ஒரு அவுட் சைட் எட்ஜ். எஸ் பவுலர் எடுத்து கொடுத்திருக்காருங்க விக்கெட். செம ரிவெஞ்ச். முதல் பால் 6 கன்சிடர் பண்ணாலும் அடுத்த பால்ல நல்ல கேட்ச் ஃப்ரம் ராஜராஜன். பேக் டு பேக் விக்கெட்ஸ். சூப்பர் பாருங்க. குச்சியை பார்த்து போட்டிருக்காரு காலி.
நல்ல டிஃபென்சிவ் ஷாட். ஃப்ளவர் சாம்ஸ் கேப்டன் அண்ட் ஆலத்தூர் ஆல்ரவுண்டர்ஸ் கேப்டன். 2 கேப்டனும் வாங்க டாஸ் போட்டுடலாம். கேட்சே அப்படின்னு கேட்டாலும் உளுந்தெல்லாம் பிடிக்க முடியாதுங்கோ அப்படின்னு ஜாலியா நின்று எடுத்திருக்காரு. வந்த 2வது எனக்கு வாய்ப்பு, ரன் அவுட்டுக்கு சான்ஸ். ஆலத்தூர் கேப்டன் வாங்க டாஸ் போட்டுடலாம். ஸோ எஸ், அடுத்த மேட்சுக்கு, அதாவது நம்மளோட செகண்ட் ரவுண்டுக்கான மேட்ச் நம்பர் 2 அப்படின்னு சொல்லலாம். ஓவர் டு யூ நவ் ஃபார் த டாஸ். ஸோ நெக்ஸ்ட் நடக்க போற மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சாம்ஸ் மடையத்தூர் அணியினருக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் ஆலத்தூர் அணியினருக்கும் மேட்ச் நடக்க போகுது. ஸோ டாஸ் டைம் இப்போ. ஸோ ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. இது செகண்ட் ரவுண்டு. அண்டு ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, எந்த டீம்லையும் விளையாடின பிளேயரை சேர்த்து விளையாடக்கூடாது. ஸோ அப்படி மீறி தெரிஞ்சதுன்னா டீமே டிஸ்குவாலிஃபை ஆகிடும். சரிங்களா? வேற என்ன டவுட்ஸ் இருக்குங்களா? ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் போட்டுங்களா? யார் கேட்க போற? அவர் கேட்கட்டும். ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ். டெய்ல்ஸ் இட் இஸ். டாஸ் வந்து மடையத்தூர் ஃப்ளவர் சாம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. சூஸ் டு பேட்டிங் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக பேட்டிங் ஃபர்ஸ்ட்? ஸோ பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காங்களாம் அந்த டீம்ல, அதனால பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் மடையத்தூர். பி ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் கேம். சாரி. வைட் டெலிவரிங் அவுட் சைட் ஆஃப்ல. ஸோ அடுத்த மேட்சுக்கான டாஸ் போட்டாச்சு. டாஸ் வென்ற டீம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க. இந்த டீம் மட்டும் அப்டேட் பண்ணி விட்ருங்க, நான் ஸ்கோரருக்கு சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எப்பா உள்ளதாப்பா இருக்கேன், எதுக்குப்பா இந்த த்ரோ அப்படின்ற மாதிரி ராஜராஜன் சூப்பராக அழகாக கேதர் பண்ணியிருக்காரு. ஸ்டில் ஷாட்டுங்க, ஆனால் காத்துல பொறுமையா அப்படின்னு கேக்குது. எஸ் கேட்டுது. சிங்கிள் மட்டுமே. பேக்வர்ட் ஸ்கொயர் ரீஜன்ல பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, அதுதாங்க வித்தி விண்டு. அந்த ஆங்கிள் தான் வித்தி விண்டு. அதுக்கு தான் ட்ரை பண்ணாரு, ஆனா பேட்டில் படவில்லை. இன்ஃபேக்ட் ஓ சூப்பர் பாலுங்க. எண்ட் ஆஃப் தி ஓவர். ஐயா நாலு ஓவர் முடிவுல 19 அண்ட் லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி மேட்ச் இப்போதைக்கு. ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. ஆரம்பத்தையே முடிவாக்கிட்டியடா. சூப்பர் பாலுங்க. ஜாலியா மெரினா பீச்ல ஜாகிங் பண்ற மாதிரி ஓடி வந்து போட்டுட்டு இருக்காரு.
இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. சிங்கிள் மட்டுமே. இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மீண்டும் சிங்கிள் மட்டுமே. ஷாட் ஆன் பார்த்தா இல்ல. ஆக்சுவலா சங்குமாம் இருக்கீங்களா, சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆர் யூ தேர்? ஸோ எனிவேஸ் சங்குமாம் இல்லைன்னு நினைக்கிறேன். பவுலிங் உள்ள ராஜ் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. இவரு நம்மளோட டிஎன்பிஎல்ல பேசி திருச்சி டீமுக்காக வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. இல்ல இங்க என்னாச்சு? ஓ, பேட்டை மட்டும் மாத்திக்கிறாங்க. அந்த அதோட மேட்சும் முடிந்து விட்டது. வாழ்த்துக்கள் எல்லாம் மாமல்லபுரம் ரவுண்ட் நம்பர் 3க்கு தகுதி பெற்றிருக்காங்க.